செவி நூலகம் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற புத்தகத்தின் தலைப்பு அகிம்சையின் வெற்றி என்ற சிறுகதை தொகுப்பிலிருந்து விடியல் என்ற சிறுகதை. விடியல். ஒவ்வொரு நாளின் விடியலாக கீழ்வானிலிருந்து பிரகாசித்தெழும் சூரியனின் மங்கள கதிர்கள் மக்களின் அன்றாட வாழ்க்கையை ஆரம்பித்து வைத்தது. வாசல் தெரித்து கோலமிட்டு எழுந்த லக்ஷ்மி அம்மாள் சூரிய பகவானை கரம் கூப்பி வணங்கிவிட்டு சுவரை பிடித்தபடி கஷ்டப்பட்டு எழுந்து நடந்து ஹாலுக்குள் நுழைந்தார். குனிந்து கோலம் போடுவதும் வீட்டு வேலை செய்வதும் கூட உடல் தளர்ந்ததால் பெரிய பாரமாக இருந்தது. படுக்கை அறையிலிருந்து இருமல் சப்தம் கேட்க மெல்ல எட்டி பார்த்தார். பக்கவாதத்தால் பாதித்து படுத்திருக்கும் அவர் கணவர் சதாசிவம் விழித்திருக்க, கொஞ்சம் காஃபி குடிக்கிறீங்களா என்று கேட்டார். உனக்கே முடியல, என்னையும் இப்படி கவனிக்க வேண்டியிருக்கு. எல்லாம் நான் செய்த பாவம்தான். பரிதாபமாக லக்ஷ்மியை பார்த்து புலம்பினார் சதாசிவம். பக்கத்து கட்டிலில் எலும்பும் கூடுமாக அவர்கள் மூத்த மகன் மூர்த்தி படுத்திருந்தான். அடுக்கலைக்கு சென்ற லக்ஷ்மி இருவருக்கும் காஃபி போட்டு எடுத்து வந்தார். மெல்ல எழுந்து குடிங்க என்று கைத்தாங்கலாக தூக்கி உட்கார வைத்து கணவனுக்கு காஃபியை கொடுத்தார். மூர்த்தி, எழுந்துடா, நீயும் ஒரு வாய் காஃபி குடி என்று பையனை எழுப்ப அவனும் எழுந்து காஃபியை வாங்கி கொண்டான். 2 பேரும் காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் படுங்க, நான் அடுக்கலையில் வேலையை முடிச்சு விட்டு வரேன். அப்பாவை பார்த்துக்கூடா மூர்த்தி என்று கூறிவிட்டு எழுந்தார் லக்ஷ்மி. அடுக்கலையில் வந்து அரிசியை கழுவி எடுத்து குக்கரில் வைத்தார். ரசம் துவையல் செய்தால் இன்றைய பொழுது கடிந்துவிடும். வீட்டின் நிலைமையை லக்ஷ்மி கலங்கடித்தது. பெரிய பணக்காரன் இல்லை என்றாலும் வசதியாக வாழ்ந்த குடும்பம். சதாசிவம் நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தில் பொறியாளர். சின்ன குடும்பம். மூர்த்தி பெரியவன். அவன் பிறந்ததும் ஏஇ ப்ரமோஷன் கிடைத்ததால் மூர்த்தி மேல் அவருக்கு தனி பாசம். அவனுக்கடுத்து 10 வருடங்கள் கழித்து வசந்தன் பிறந்தான். கடைக்குட்டி மேல் அம்மாவுக்கு அளவு கடந்த பாசம். மூர்த்திக்கு முதலில் பொறாமையாக இருந்தாலும் விளையாட ஒரு குட்டி தம்பி வந்ததில் மகிழ்ச்சி. மூர்த்தி பொறியியல் கல்லூரியில் படிக்கும்போதே ஆடம்பரத்தில் மோகம் கொண்டவன். படிப்பு முடிந்து நல்ல வேலையில் சேர்ந்ததும் தன் இஷ்டம் போல் திரிவான். சதாசிவத்திற்கு அவன் ரொம்ப லக்கி என்ற எண்ணம் ஊடுருவி போயிருந்ததால் எதையும் தட்டி கேட்க மாட்டார். பெரியவனுக்கு நேரெதிர் குணமுடையவன் வசந்தன். அம்மா முந்தானையை பிடித்து கொண்டே சுற்றுவான். இப்படி நிர்மலமாக போய்க் கொண்டிருந்த வாழ்க்கையில் திடீரென சுனாமி வரும் என்று யாரும் நினைத்து பார்க்கவில்லை. வசந்தனுக்கு 14 வயது நடக்கும்போது அவன் நடவடிக்கைகளில் குரலில் ஏதோ ஒரு மாற்றம். முதலில் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாத பெற்றோருக்கு போக போக பேரிடியாக தலையில் இறங்கியது. பள்ளியிலும் வெளியிலும் இவர்களுக்கு முன்பே புரிந்து போக எல்லோரும் ஒரு நக்கல் பார்வையோடு அவனை பார்த்து ஒதுக்க ஆரம்பித்தார்கள். ஹார்மோன்களின் செயல்பாடுகள் வில்லத்தனமாக மாறி வசந்தனை வீட்டிற்குள் முடங்க வைத்தது. அவன் தோற்றம், செயல், உடல் கூறுகள் மென்மையின் சாயலை பெற லக்ஷ்மியும் சதாசிவமும் உடைந்து போனார்கள். 10 வருட இடைவெளிக்கு பின் தவமாயிருந்து பெற்ற செல்வ மகனுக்கு இப்படி ஒரு சாபக்கேடா என்று அதிர்ந்து போனார் லக்ஷ்மி. மூர்த்திக்கோ தம்பியை பார்க்கவே பிடிக்கவில்லை. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல், இந்த 2 கெட்டான எங்கேயாவது அனுப்பிவிடுங்க, வெளியில தலை காட்ட முடியல, அவமானமா இருக்கு என்று கத்தினான். சதாசிவம் தன் குடும்ப கௌரவமே போய்விட்டதாக புலம்பினார். நனைந்து போன பூனைக்குட்டியாட்டம் சுருண்டு படுத்து அழும் வசந்தனை பார்த்து லக்ஷ்மி இடிந்து போனார். இந்த சமயத்தில்தான் மூர்த்திக்கு நல்ல இடத்தில் திருமணத்திற்கு பெண் ஜாதகம் ஒன்று வந்திருந்தது. வசந்தன் நிலை ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்க கவலையில் மாய்ந்து போன லக்ஷ்மியிடம் சதாசிவம் ஒரு யோசனை கூறினார். கேரளால ஒரு நல்ல ஆயுர்வேத டாக்டர் இருக்காராம். சில மூலிகை வைத்தியத்தினால ஹார்மோன்கள் செயல்பாடு சரியாவதற்கு நிறைய சான்ஸ் இருக்கான். அங்கேயே 1 வருடம் தங்கி சிகிச்சை எடுக்க வேணுமாம். நம்மால முடிஞ்சதை செஞ்சு பார்க்கலாம் என்றார். லக்ஷ்மிக்கும் சரியெனப்பட்டதால் வசந்தனுக்கு ஆறுதல் கூறி தந்தையுடன் அனுப்பி வைத்தார். திரும்பி வந்த சதாசிவம் மூர்த்தியின் திருமணத்தை நடத்துவதில் அவசரம் காட்டினார். பெண் வீட்டார் டில்லி என்பதால் எந்த பிரச்சனையும் வரவில்லை. சிம்பிளாக திருப்பதியில் திருமணம் முடிய அதே கையோடு பெங்களூரில் தனி குடித்தனம் போய்விட்டான் மூர்த்தி. வசந்தனை பார்க்க துடித்த லக்ஷ்மியை அடக்கி வைத்தார் சதாசிவம். அந்த இடத்துக்கெல்லாம் அவங்க கூப்பிடும்போது தான் போக முடியும். மாதம் பணம் அனுப்புகிறேன். வைத்தியம் நல்லபடியாக நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இனி கொஞ்சம் காலம் பொறுத்துக்கோ என்றார். 1 வருடம் 2 வருடமானது. லக்ஷ்மி வேண்டாத கடவுள் இல்லை. ஒரு நாள் வசந்தனை பார்த்தே ஆக வேண்டும் என வெறி கொண்டவள் போல அடம்பிடிக்க, லக்ஷ்மி, என்னை மன்னிச்சிடு. அங்கிருந்து வசந்தன் 2 மாதங்களுக்கு முன்பு எங்கேயோ ஓடிட்டானா. சொன்னால் நீ தாங்க மாட்டேன்னு சொல்லாமல் மறைச்சிட்ட. எப்படியாவது அவன் வந்துடுவான், பொறுமையா இரு என்று ஆறுதல் கூற துடிதுடித்து போனாள் லக்ஷ்மி. வருடங்கள் உருண்டோடின. சதாசிவம் ரிட்டையர்டாகி வந்த பணமும் மூர்த்தியின் ஆடம்பர வாழ்க்கைக்கு கொடுக்க வேண்டியதாகிவிட்டது. பென்ஷன் பணத்தில் வாழ்க்கை ஓட்டிய சதாசிவம் ஒரு நாள் பக்கவாதம் வந்து படுத்த போதுதான் லக்ஷ்மியிடம் ஒரு உண்மையை சொல்லி அழுதார். வசந்தனை ரயிலில் அழைத்துச் சென்று வேண்டுமென்றே உறங்கும்போது அனாதையாக விட்டுவிட்டு வந்த உண்மையை சொல்ல
பெற்ற வயிறு பற்றி எரிந்தது. இதில் மூர்த்தியின் பங்கு பெரிதென புரிந்தபோது பேரெதிர்ச்சியாக இருந்தது. திட்டி தீர்த்து அழுது புரண்டு எதுவும் செய்ய முடியாத நிலையில் மாய்ந்து போனார் லக்ஷ்மி. அதிவிரைவில் மூர்த்தியின் மோசமான சகவாசங்களால் வெறுத்து போன மனைவி விவாகரத்து வாங்கி கொண்டு போய்விட்டாள். ஆடி அடங்கின மூர்த்தியின் உடலில் எய்ட்ஸ் நோய் இருப்பது தெரிய வந்து வேறு கதியின்றி தாயிடம் தஞ்சம் புகுந்தான் மூர்த்தி. ஒரு அரியா பிள்ளைக்கு செய்த வினைதான் இவர்களை பாடாய்படுத்துகிறதென்று தெரிந்தும் அவர்கள் மீது வெறுப்பு வந்தும் ஒரு மனைவியாய் தாயாய் தான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்தாள் அந்த அன்னை. ஒவ்வொரு நாளும் தன் குழந்தையை மீண்டும் பார்க்க மாட்டோமா என்று இறைவனிடம் நெஞ்சுருகி வேண்டி கண்ணீரால் அபிஷேகிப்பார். சதாசிவத்தின் பென்ஷன் பணத்தில் இருவருக்கும் சிகிச்சை பார்த்து வீட்டை சமாளிப்பது என்பது பெரும்பாடாக இருந்தது. கதவு தட்டும் சத்தம் கேட்க நினைவுகளில் மூழ்கியிருந்த லக்ஷ்மி மெல்ல வந்து முன்கதவை திறந்தார். வெளியில் ஒரு இளம்பெண் நின்று கொண்டிருந்தாள். என்னம்மா வேணும்? நான் ஒரு தொண்டு நிறுவனத்திலிருந்து வரேன், உள்ள வரலாமா என்று பணிவுடன் அந்த பெண் கேட்க, தாராளமா வாமா என்று வரவேற்றார். உள்ளே வந்து உட்கார்ந்தவர் கேள்விக்குறியோடு பார்க்கும் லக்ஷ்மியை பார்த்து சிநேகமாக சிரித்தாள். என் பேரு வசந்தி, ஒரு தொண்டு நிறுவனத்தில் பணிபுரிகிறேன். வறுமையில் வாடும் எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு அயல் நாடுகளிலிருந்து உதவி பெற்று நாங்கள் மாதம் ஒரு தொகையை தருகிறோம். மூர்த்தியின் பெயர் அவர் சிகிச்சை பெறும் ஹாஸ்பிட்டலிலிருந்து கிடைத்தது. அட்ரஸ் தேடி கண்டுபிடித்து பணம் கொண்டு வந்திருக்கேன். இந்த ரசீதில் கையெழுத்து போட்டு பணத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றாள். திகைத்து போன லக்ஷ்மிக்கு இது நிஜம்தானா என்று தோண சந்தேகத்தோடு பார்த்தார். பயப்படாதீங்கம்மா, இது உண்மைதான், மூர்த்தியை கூப்பிடுங்க என்று கூற எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த மூர்த்தி வெளியில் வந்து வசந்திக்கு கை கூப்பினான். கையெழுத்து போட்டு பணத்தை தாயிடம் வாங்கி தந்தான். நிஜமாவே நீ பெண்ணா தெய்வமா தாயே? லக்ஷ்மி கண்ணீர் விட வசந்திக்கும் கண் கலங்கியது. நீங்க என் தாய் மாதிரி, அழக்கூடாது என்று ஆறுதல் கூறி கால்களில் விழுந்து நமஸ்கரித்த பெண்ணை தழுவிக்கொண்டார் லக்ஷ்மி. அடுத்த மாதம் வரேன் என்று கூறிவிட்டு சென்ற வசந்திக்காக 30 நாட்களை 30 யுகங்களாக கழித்து தெய்வ தரிசனத்திற்காக காத்திருந்த லக்ஷ்மிக்கு அடுத்த மாதம் 1 தேதியில் வசந்தியை பார்த்ததும் அன்போடு அணைத்து கொண்டார். இந்த அணைப்பு வெறும் பணத்திற்காக அல்ல, அதற்கு மேல் ஓர் இனம் புரியா உணர்வு என்பதை வசந்தி புரிந்து கொண்டாள். கணவரை அவளுக்கு அறிமுகப்படுத்த, யார் பெத்த புள்ளையோ நீ, எங்களுக்கு தெய்வமா வந்து உதவி செய்கிற, நீ 100 ஆண்டு காலம் வாழணுமா என்று ஆசீர்வதித்தார் சதாசிவம். நன்றியோடு கைகூப்பினான் மூர்த்தி. வசந்தியை எப்படியாவது சாப்பிட்டு விட்டுத்தான் போக வேண்டும் என கட்டளையிட அந்த தாயின் அன்பிற்கு உருகி சாப்பிட உட்கார்ந்தாள் வசந்தி. உங்களுக்கு இந்த ஒரு மகன்தானா என்று கேட்க லக்ஷ்மி கண் கலங்கி நின்றார். சாரிம்மா, நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேனா? இல்லம்மா, நீ சாப்பிடு, என் மனபாரத்தை இறக்கி வைத்தால் எனக்கும் நிம்மதிதான் என்று துவங்கி தன் கதை அத்தனையும் சொல்லி முடித்தார். வசந்தனின் சிறுவயது போட்டோவை காட்டி அழும் அந்த தாயின் ஏக்கம் வசந்தியை கண்கலங்க வைத்தது. அழாதீங்கம்மா, கூடிய விரைவில் உங்கள் மகன் வருவான் என்று ஆறுதல் கூறினார். நான் செய்த துரோகத்திற்கு அவன் எப்படி திரும்பி வருவான் என்று உடைந்து போய் கதரும் சதாசிவத்தின் அழுகையில் பாசமும் ஏக்கமும் தான் செய்த தவறுக்கு வருந்துவதும் தெளிவாக புரிந்தது வசந்திக்கு. சிறிது யோசனைக்கு பின், நான் கூட அரவாணிதான், என் கனத்த குரல் உங்களுக்கு சந்தேகத்தை தரவில்லையாம்மா என்றாள். அதிர்ந்து போய் பார்த்தார் லக்ஷ்மி. ஏதோ குரல் கொஞ்சம் ஆம்பளத்தனமா இருக்கு, இவ்வளவு அழகான பொண்ணுக்கு இந்த குறை இருக்கே என நினைத்தேன். அதற்கு மேல் வசந்திக்கு தன் உணர்ச்சிகளையும் அழுகைகளையும் அடக்க முடியவில்லை. அம்மா, இனிமே என்னால் உண்மையை மறைக்க முடியாது. நான் தான் உங்கள் பையன் வசந்தன். என்ன சிட்டுப்பயலேன்னு என்ன கொஞ்சுவீங்களே, நினைவில்லையா? பெருங்குரல் எடுத்து அழுது அம்மாவின் காலில் விழ பொறி தட்டியது போல் புரிந்து கொண்ட லக்ஷ்மி வசந்தியை வாரி எடுத்து அணைத்து அழ ஆரம்பித்தார். உண்மை சட்டென்று உடைக்கப்பட அதிர்ச்சியில் எல்லோரும் அழ அந்த உணர்வுகள் சமன்பட அரை மணி நேரமானது. இது எப்படி கண்ணா? விக்கலோடும் வியப்போடும் லக்ஷ்மி வினவ வசந்தி தன் கதையை கூற ஆரம்பித்தாள். அர்த்த சாமத்தில் ஓடும் ரயிலில் அனாதையாக்கப்பட்ட தான் இலக்கில்லாமல் சுற்றி திரைந்து அலைந்ததையும், பசியின் கொடுமையில் பிச்சை எடுத்ததையும், சாலையோரத்தில் தூங்கும் பொழுது கூட சக மனிதர்கள் முதல் போலீஸ் வரை சீண்டி இழிவுபடுத்தியதையும், எள்ளி நகையாடியதையும், செல்லமாக வீட்டில் வளர்க்கப்பட்டு ஒரே நாளில் தெருநாயாக தான் வீசி எறியப்பட்டு அனுபவித்த எண்ணற்ற அவலங்களையும் சொல்ல சொல்ல பெற்ற வயிறில் அமிலம் ஊறியது. நெஞ்சு வெந்து போனது. மனித நேயமற்ற மனித மிருகங்களிடமிருந்து ஏதோ ஒரு அரவாணி என்னை காப்பாற்றி அரவாணிகளே நடத்தும் ஒரு தொண்டு நிறுவனத்தில் சேர்க்க உணவு இடம் கொடுத்ததோடு கல்வியையும் கற்பித்து ஒரு நல்ல வேளையில் அமர்த்தியதையும், ஓரளவு பணம் சேர்த்த பின்
டாக்டர்களின் ஆலோசனையின் பேரில் சிகிச்சை பெற்று தன்னை பெண்ணாக மாற்றிக்கொண்டதையும் விக்கல்களுக்கிடையே விளக்கினாள் வசந்தி. பெற்றோரை பார்க்க ஆசை இருந்தும் தன்னை ஏற்பார்களா, எந்த மனநிலையில் இருக்கிறார்கள் என்பதை அறிய இப்படி ஒரு நாடகம் ஆடியதையும் விளக்க வெட்கித்து போனார் சதாசிவம். அவரை ஏறிட்டு பார்த்த வசந்தி, அப்படி நான் என்னப்பா தப்பு செஞ்சேன்? இந்த மாதிரி ஆனதுக்கு நானா காரணம்? கடவுளின் படைப்பில் ஏற்படும் இந்த வினோத மாற்றங்களுக்கு இப்படி அநியாயமா தண்டிக்கலாமா? பெத்தவங்களே உதாசீனப்படுத்தலாமா? எத்தனை வேதனைகள் அவலங்கள் அனுபவிக்கும் போது மனசு பட்ட பாடு, அன்புக்காக ஏங்கி தவித்த நாட்கள். எப்படியோ கடவுள் அருளால் முன்னேறி வந்துட்டேன். இந்த சமூகம் எங்களை ஒதுக்கி வைக்கும் அளவிற்கு நாங்க என்ன செஞ்சிட்டோம்? கொலை செய்தோமா? கொள்ளையடித்தோமா? மக்களை ஏமாற்றினோமா? தேச துரோக செயல்களை செய்தோமா? தீவிரவாதிகளாட்டும் பஸ்களையும் ரயில் தண்டவாளங்களையும் வெடிக்க வச்சு தகர்த்து மக்களை பலி கொடுக்குறோமா? எந்த தவறு செய்கிறோன்னு சமூகமோ அரசோ எங்களை இப்படி அவமானப்படுத்துகிறது? கண்ணீரோடு நியாயம் கேட்கும் வசந்திக்கு யாராலும் பதில் சொல்ல முடியவில்லை. பைத்தியம் பிடித்தவர்களையும் மனித மூளை பாதித்தவர்களையும் ஊனமுற்றோரையும் ஏற்றுக்கொள்ளும் நீங்கள் இதையும் ஒரு ஊனமாக ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது? வீட்டிலே வளர்க்கும் பூனை நாய்க்கு கூட ஒரு மூலையில் இடம் கொடுக்கும் நீங்கள் பெற்ற பிள்ளைகளை இப்படி ஒதுக்குவது என்ன நியாயம்? தப்பு செய்துவிட்டு எய்ட்ஸ் நோயை கொண்டு வருபவனுக்கு கூட இடமளிக்கும் நீங்கள் என்னை மாதிரி மனிதர்களை ஒதுக்குவது என்ன நியாயம் சொல்லுங்க? எங்களுக்கும் மனசு இருக்கு என்பதை புரியாதா? பெத்த பிள்ளையை விட சமூக அந்தஸ்து தான் பெருசா? என்ன பெரிய சமூகம் நீங்க இப்போது கஷ்டப்படும் போது வந்து தாங்குதா? கேள்விகளின் தாக்கத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் தவறினை உணர்ந்த தந்தையும் தனையனும் அழ வசந்தி ஒரு நிமிடம் நிதானித்து தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி சட்டென்று இயல்பு நிலைக்கு திரும்பினாள். சரிம்மா, நான் கிளம்புறேன். நேரமாகிவிட்டது. அடுத்த மாதமும் நிச்சயம் வருவேன். என் பெற்றோருக்கோ அண்ணனுக்கோ செய்ய வேண்டியது என் கடமை என்று கிளம்ப, இனியும் நீ என்னை தனியாக விட்டு போகாத கண்ணே. வேண்டாம் கண்ணே, நான் பட்ட துன்பங்களே போதும். என்னை விட்டு எங்கும் போகாத என்று அணைத்து கொண்டு அழும் அம்மாவை அன்போடு தழுவிக்கொண்டாள் வசந்தி. அம்மா, உங்க வற்றாத தாயன்பினால் தான் நான் இங்கு திரும்பி வந்தேன். ஒரு சின்ன கூட்டில் சிறைப்பட்டிருந்த நான் இப்பொழுது விரிந்து பரந்த ஒரு உலகில் வாழறேன். இந்த உலகிற்கு என்னை தயார்படுத்தி வாழ வைத்தவர்களுக்கு நானும் ஏதாவது செய்தாக வேண்டும் இல்லையா? என்ன மாதிரி இருப்பவர்கள் இனியும் மனிதநேயமற்ற மிருகங்களினால் சீரழிக்கப்படக்கூடாது. நாங்களும் மனிதர்கள்தான் என்பதை இந்த உலகுக்கு நிரூபிக்க வேணும். இப்பொழுது எங்கள் சங்கத்தில் எத்தனையோ படித்தவர்கள் இருக்கிறார்கள். வீடும் சமூகமும் அரசாங்கமும் எங்களை அங்கீகரிக்கும் வரை நாங்கள் போராட வேண்டும். எங்கோ சுனாமி வந்தால் எல்லோரும் உதவி செய்கிறார்கள். வேற்று நாட்டு மனிதர்களுக்கும் அகதிகளாக அடைக்கலம் தருகிறார்கள். மிருகவதைக்கும் போராடுகிறார்கள். ஓரின சேர்க்கையை கூட ஒத்துக்கொள்கிறார்கள். ஜாதி மதம் என்று சண்டை போடும் மனிதர்கள் எப்போதாவது எங்களுக்காக போராடியுள்ளார்களா? எறும்பில் இருப்பதும் இறைவன்தான் என்று சொல்லும் ஆன்மீகவாதிகளும் எங்களுக்காக போராடவில்லை. மூட நம்பிக்கைகளை ஒழிப்போம் என்று முழக்கமிடும் நாத்திகவாதிகளும் எங்களுக்காக போராடவில்லை. குளோனிங், டெஸ்ட் டியூப் பேபி என்று புதுசா கண்டுபிடிக்கும் விஞ்ஞானிகளுக்கும் மரபியல் படி எங்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று தோன்றவில்லை. சொந்த இடத்திலேயே அவலங்களை மட்டுமே சந்திக்கும் அகதிகள் ஆக்கிவிட்டார்கள் எங்களை. இப்பொழுது எங்களுக்காக நாங்களே அகிம்சை வழியில் புனித போர் ஆரம்பித்துள்ளோம். எங்கள் ஆற்றலை வன்முறையாளர்கள் தீவிரவாதிகள் பயன்படுத்த ஆரம்பித்தால் எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதை அரசு முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். நாங்களோ இரத்தமோ சதையோ பாசமோ அன்போ அறிவோ உள்ள மனிதர்கள் தான் நிரூபிக்க கிளம்பிட்டோம். பள்ளியிலிருந்து அலுவலக வேலை வாய்ப்பு வரை எங்களுக்கும் ஊனமுற்றோரை போல சலுகைகள் பெற வேண்டும். ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட் என்று அங்கீகாரம் வேண்டும். ஓட்டுரிமை வேண்டும். இந்த புனித பணியில் என்னை நான் முழுமையாக அர்ப்பணித்து கொண்டுள்ளேன். அதற்கு எந்த தடையும் சொல்லாதீங்கம்மா. நிச்சயம் உங்களை அடிக்கடி வந்து பார்ப்பேன். அன்பும் ஆதரவும் மனிதனுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை அனுபவபூர்வமாக உணர்ந்தவள் நான். நிச்சயம் உங்களுக்கு அன்பான ஆதரவான மகளாக இருப்பேன். வருகிறேன் என்று விடைபெற்று செல்லும் அந்த விடிவெள்ளியை தாயுள்ளம் வாழ்த்தி பெருமிதத்தோடு பார்த்தது. இதுபோல பல கதைகளை கேட்டு மகிழ செவிநூலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.